இவர் சொல்றாருல, ஊழலுக்கு எதிர்ப்பு, நான் ஊழலை எதிர்க்கிறேன். நானும் ஊழல் செய்ய மாட்டேன். என்னை சார்ந்தவரும் ஊழல் செய்ய மாட்டாங்கன்னு. சுத்தி வர இருக்கிறவங்க எல்லாம் யாரு? அவங்களுடைய ப்ரொஃபைல் எல்லாம் என்ன? வாச்சாத்தில என்ன நடந்தது அப்படிங்கிறது செங்கோட்டையனுக்கு தெரியாதா? லாட்டரி டிக்கெட் விக்கிறவன் தானே ஆதவ அர்ஜுனா? அவருடைய யோகியதை என்ன? நிர்மல் குமாரோடைய யோகியதை என்ன? பாஜக ஐடி விங்ல உட்கார்ந்துகிட்டு எந்த காங்கிரஸ் இன்னைக்கு வருந்தி வருந்தி கூட்டணி கூப்பிடுறாங்களோ அதே காங்கிரஸோடைய தேசிய தலைவர் ராகுல் காந்தியும் அவருடைய சகோதரி மகளையும் இணைத்து கொச்சையா பதிவு போட்ட ஆளுதான் அந்த ஆளு. இன்னைக்கு பிஜேபியில இருந்து ஏடிஎம்கே வந்து ஏடிஎம்கேல இருந்து தாவி இருக்கிறாரு. ஜேபிஆர் கல்லூரி அவங்க மரியாவா அவங்க பேரு? அந்த அம்மாவுடைய யோகியதை என்ன? 350 கோடி வரி ஏய்ப்பு செஞ்சவங்க தானே அவங்க. நீங்களே 1.5 கோடி கட்டாம வரி ஏய்ப்பு செஞ்சவர் தானுங்க. வரி ஏய்ப்பு செஞ்சதுக்காக நீங்க தானே 1.5 கோடி அபராதம் கட்டணும் நீதிமன்றம் தீர்ப்பு குடிச்சது. உங்களுக்கு என்ன யோகியதை இருக்குன்னு கேக்குறேன். இது மோடி பேசுற மாதிரி தான். மோடி இப்படிதான் பேசினாரு. நான் காவுங்கா நான் கானே தூங்கா, நானும் சாப்பிட மாட்டேன், அடுத்தவங்களையும் சாப்பிட விட மாட்டேன்னு. இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்கு? பிஎம் கேர்ஸ் ஃபண்ட்ல எவ்வளவு நிதி திரட்டினீங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. தேர்தல் பத்திரம் மூலமா நல்லா கல்லா கட்டிட்டாங்க. இன்னைக்கு திட்டங்களுக்கு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல ஊழல் 7.5 லட்சம் கோடிக்கு ஊழல் நடந்திருக்குன்னு சிஏஜி ரிப்போர்ட் சொல்லுது. இப்ப நீங்க பேசுற இந்த தூய அரசியல்ங்கிறது அப்படிதானே இருக்கு. தூய்மைன்னு சொல்லிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன முதல்ல தகுதி இருக்கு அப்படிங்கிற கேள்வி தானே நம்ம கேட்கணும். கிட்டத்தட்ட ஒரு குட்டி மோடி மாதிரி தானே பேசுறாரு. இவர் பேசக்கூடிய அரசியல் மிகவும் ஆபத்தான ஒரு அரசியல்.